ஏன் என்ற கேள்வியை ஆதியிலே விஞ்ஞானம் சொல்வதைப் போல் முதல் மனித உயிர் எப்பொழுது இங்கு தோன்றியதோ மனிதனுடைய அந்த மூளையாகப்பட்டது ஒரே ஒரு நாள் இரவில் சினிமா படத்தில் வருவதைப் போல் 3 மணி நேரத்தில் வரையப்படவில்லை. பல லட்சம் கோடி ஆண்டுகளானது. ஒரு மனிதனுடைய மூளை என்பது முதலில் கடற்பாசியில் இருந்து மெல்ல மெல்ல முதலில் உடல் பரிமாணம் பெறுவதற்கே அவனுக்கு பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனது. பிறகு ஐந்தாவது அறிவு பெற்ற உயிரினம் வரையிலும் வந்தான். பிறகுதான் 6வது அறிவு என்கின்ற அறிவு அவனுக்கு வருவதற்கு முன்பு பல கோடி லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. என்னுடைய பாஷையில் சொன்னால் விஞ்ஞானிகள் என்பது குருடர்கள். அவர்களுக்கு இந்த 2 கண்கள் நன்றாக இருக்கலாம், ஆனால் அகக்கண் இல்லாத குருடர்கள். அவர்கள் அனைவருமே ஒரு 4 விஞ்ஞான குருடர்கள் ஒரு யானையை தடவி பார்த்து அவருடைய அனுமானத்திற்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஞ்ஞானி இந்த பூமியின் படைப்பை பிக் பேங் தியரி என்கிறார், இன்னொரு விஞ்ஞானி அதை மறுத்தும் பேசுகிறார், மூன்றாவதவர் இந்த முதல் அந்த விஞ்ஞான கோட்பாடு ஒத்துப்போகிறார். காரணம் என்னவென்றால் விஞ்ஞானம் எதையாவது ஒன்றை நம்பி தீர்க்கமாக அதற்கு ஒரு பெயரை வைத்து சூத்திரமாகி விட்டால்தான் அடுத்த சூத்திரத்திற்கு நகர முடியும். அதனால்தான் விஞ்ஞானம் எப்பொழுதுமே கடைசி கேள்வியை கையில் எடுப்பதில்லை என்பதை என் ஜோதிட நண்பர்கள் ஒரு நிமிடம் நிமிர்த்துங்கள், ஒரு நிமிடம் மனதில் நிறுத்துங்கள்.